ஆப்கானிலிருந்து நாடு திரும்பும் வழியில் பாகிஸ்தான் சென்றுள்ளார் பிரதமர் மோடி. இது தொடர்பாக நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் பிறந்த தினம் என்பதன் காரணமாக காலையிலிருந்தே உலகத் தலைவர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்த வண்ணம் இருந்தனர். அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி கூட தனது ட்விட்டர் பக்கத்தில் அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். தொலைபேசியின் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த தொலைபேசி பயணத்தின் பேச்சுவார்த்தையின் பொழுதுதான் இந்த பயணம் குறித்து இறுதியாக முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது இந்த திடீர் பயணத்தின் மூலம் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகள் தீர்வதற்கும் நட்புறவு என்பது அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்குமான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பை வைத்தே அடுத்த கட்டத்திற்கு, அதாவது பாதுகாப்புத்துறையின் வளர்ச்சி மற்றும் தொலைத்தொடர்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் எடுத்து செல்வதற்கு தற்பொழுது இந்திய மற்றும் பாகிஸ்தான் அரசுகள் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. சில வாரங்களுக்கு முன்னர் இரு நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் கூட இது மாதிரி தான் திடீரென்று நடத்தப்பட்டது. தற்பொழுது பிரதமர்களின் சந்திப்பும் இது மாதிரி திடீரென்று நடத்தப்பட்டிருப்பதன் காரணமாக இரு நாட்டின் நட்புறவு என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது என்பதே தற்பொழுது பொதுவாக கூறப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் ஆப்கான் நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது கூட பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தான், ஆப்கான் மற்றும் இந்தியா ஆகிய 3 நாடுகள் ஒன்றாக இணைந்து செயல்படும் பட்சத்தில் ஆசிய கண்டத்திலே வைத்து மிகப்பெரிய ஒரு இலக்கினை நாம் எட்ட முடியும் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அதன் அடுத்தே தற்பொழுது பாகிஸ்தானுக்கு நேரடியாக சென்றிருப்பது என்பது இந்த நட்புறவுகளை வளர்ப்பதற்கு அனைத்து அரசுகளும் தற்பொழுது தயாராகி வருகின்றது என்பதை காட்டுகின்றது. புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் நிரஞ்சன், நியூஸ் 7 தமிழ். Thank you.